முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு, இந்த முத்தரையர்களின் அப்படிங்கிற வார்த்தை என்ன? நம்ம கட்சியா இருந்தா அனைத்து சமூகத்துக்கு வேலை செய்ய போறோம். அப்ப நம்ம ஏன் அந்த முத்தரையர்கள்னு வைக்கணும்? நாம் என்ன சொல்லுவோம், கட்சியினுடைய உயிர் கொள்கையை இது எந்த சாதிக்கான கட்சி அப்படின்னா, பாதிக்கப்படுகிறவன் என்ன சாதியோ அந்த சாதிக்கானவன் தான் இந்த கட்சிக்காரன். பாதிக்கப்படுகிறவர் யாரோ அவன் என்னுடைய சாதிக்காரன் அப்படிங்கிற கொள்கையின் அடிப்படையில் தான் நாம் நிற்கிறோம். இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு பெரும்பான்மை மக்கள் தொகையை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளான அரசியல் ரீதியாக சமூக நிலையில், பொருளாதார நிலையில் பெரிய அளவில் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய சமூகமாக முத்தரையர் சமூகம் இருக்குது. அதனால அந்த சமூகத்துக்காக நாம் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டிய தேவை இருக்குது. அதன் அடிப்படை தான் குரலற்ற அத்துணை சமூகங்களுக்கும் பேசுறதுக்காக தான் நாம் இயக்கம் கண்டிருக்கோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் முதல்ல முன்னுரிமையாக முத்தரையர்களுக்கான அரசியல் இன்னைக்கு நிச்சயமாக இல்லை. அப்போ யார் பாதிக்கப்படுறானோ அவனுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். அப்போ அந்த அடிப்படையில் தான் முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு. அதுவும் எப்படி இருக்கணும்னா, இந்த குரலற்ற சமூகத்துக்காக பேசுவதற்காக அத்துணை தமிழ் குடிகளும் ஒருங்கிணைந்து பேசணும். அங்கே தான் வெற்றியே இருக்குது. ஒரு சாதியாக மாநாடு போடுறது மட்டும் பிரச்சனை கிடையாது. பாதிக்கப்படுற ஒரு சாதிக்கு இன்னும் பிற சமூகங்களுடைய ஆதரவோடு சேர்த்து நாம் அதை கொண்டு போகணும். அதுதான் பெரிய வெற்றி.